ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்ஷேஷிடாரா ஸ்லைமோட சீசன் 3 எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாங்கன்னா நம்மளோட சேனல்ல நிறைய சீரிஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துருவாங்க. முக்கியமான விஷயம், இந்த எபிசோடோட முன்னாடி ஒரு 8 எபிசோட் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மட்டும் தான் இந்த கதையை புரியும். அதனால அதெல்லாம் பார்த்துருவாங்க. பிடிச்சிருந்த பட்சத்துல நீங்க எதனா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் 40 நோட்டிஃபிகேஷன் வரும். போன எபிசோட கமெண்ட் எல்லாம் நான் பார்த்தேன். ஒரு சில பேர் நிறைய குறை சொல்ற மாதிரி பண்ணிருந்தீங்க. அது என்னன்னா, நீங்க கதையை தப்பா சொல்றீங்க, மாத்தி சொல்றீங்க, நல்லா இல்ல அப்படின்லாம் போட்டுருந்தீங்க. ஆனா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பொறுத்த வரைக்கும் நான் கதையை அப்படியே இருக்க மாதிரி சொன்னா உங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு மட்டும் தான் புரியுமே தவிர ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் புரியாது. அதை முதல்ல நான் வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் புரியணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால கமெண்ட் பண்றது விட்டுட்டு வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. சரி, யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம காருக்குள்ள போலாமா? இப்ப கிங்டம் ஆஃப் ஃபேல்மத் காமிக்கிறேங்க. இப்ப பேலஸ்ல இந்த டெமரண்டாவும் இருக்கான். அதாவது எதுக்காக இவன் வந்திருக்கானா, நம்ம யோமோட நேஷனான அந்த நோடல் டொமைனை எதிர்த்து கவுண்டர் கொடுக்கறதுக்காக இவனுக்கு ஐடியா சொல்றதுக்காக வந்திருக்கான். அந்த இடத்துக்கு சந்தேகமே வேணாம், அது ஒரு சின்ன லேண்ட் மட்டும் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல சாம்பியன் யோம் அண்ட் ஃபார்மர் கிங் என்மரிஸ் இருக்காரு. கூடவே இவங்களுக்கு பின்னாடி டீமன் லார்ட் ரீமுரோ இருக்கும். அதனால இப்ப வரப்போற சண்டை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக டீமன் லார்ட் ரீமுரோவை யோமோ அண்ட் என்மரிஸும் தொடர்பு கொள்வாங்க. அவன் மட்டும் இந்த சண்டையில கலந்துக்கணும்னா கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னோட கணிப்புப்படி டீமன் லார்ட் ரீமுரோ கண்டிப்பா யோம தூக்க விட மாட்டான். அதனால நமக்கு லக் இருந்தா கண்டிப்பா இந்நேரம் ஹினட்டா அந்த டீமன் லார்ட் ரீமுரோவை எதிர்த்து நிற்பா. ஒரு நல்ல வாய்ப்புக்காக நம்ம காத்து நிற்கணும். அது மட்டும் இல்லாம ஹினட்டாவோட கதையும் எந்த நேரமும் அந்த இடத்துல முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதை சொன்னா கரெக்டா இருக்கும். சரி, இப்ப நான் சொல்ல போற உனக்கான ஜாப் வந்து அவங்க கிட்ட சொல்லிடு. சரி, நீ போன வேலை என்னாச்சு? வெறும் இந்த இஷ்யூ மட்டும் தானா? இல்ல, நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது டீமன் யாரோ ஒருத்தங்க தான் இந்த ரேஹியம் கொலை பண்ணிருப்பாங்க. இதனால 5 கிரேட் கேல்டர்ஸ் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் அதை பண்ணதுன்னு. சார் டெமரோடா, இல்ல எனக்கு கியூரியஸான இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுல நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மார்ஜின் ராஸ்ன்ற டீமனுக்கு மட்டும்தான் லாயலா இருப்பான்னு சொல்றோம். இதை கேட்டு அவ்வளவு ஷாக்காக. ஆமா, ஏன்னா டீமன்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல். அதனால ராசனே டீமன் கிட்ட தோத்துட்டான். அதுவும் அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆர்ச் டீமன் கிட்ட தோத்துட்டதா சொன்னான். இதுல இருந்து எனக்கு தெரியுது அந்த டீமன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்றது. அதனால நமக்கு வேற எந்த விதமான வாய்ப்பும் இல்ல. உடனடியாக நம்ம இந்த ஃபேர்மத் கண்ட்ரி விட்டு போகணும். ஓகே சார். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், இந்த டீமன் அட்ரஸ் பத்தி கண்ட்ரிக்கு சென்ட் பண்ணிட்டான். இந்த இடத்துல கிளம்புற உடனே இவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம் அந்த நியூ கிங்க்கு. அப்புறம் இந்த கண்ட்ரி விட்டு போன பிறகு கண்டிப்பா எட்வர்ட் வந்து அந்த டீமன்ஸ் எல்லாருமே சமாளிக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. இப்ப அவனும் ஏதோ ஒரு ஸ்குவால் மாதிரியான விஷயத்தை எடுத்து பாக்குறான். சப்போஸ் நான் நினைச்ச மாதிரி நடக்கலாம், நான் பண்ண இந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த நியூ கிங்க்கு இன்னொரு கிஃப்டா இருக்கும். அதோட இப்போ கிங்டம் ஆஃப் ஃபேல்மத்ல போர்க்களத்துல எட்வர்ட் இப்போ அவனோட படை வீரர்களோட டென்ட் போட்டு இருக்கான். அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா டீமன் லார்ட் ரீமுரோ இப்ப யோமோட பக்கம் தான் இருக்கான். ஆனா என் பக்கம் 3 பேட்டில் சாகாஸ், அதுவும் இந்த லூபிலியஸ் மாஸ்டர் கீழ பாக்குறவங்க இவங்க எல்லாருமே கிரேட் ஹீரோஸ். ஹினட்டாக்கு அடுத்தபடியா இவங்க தான் இருக்காங்க. இவங்க என் சைடு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஹினட்டா அந்த டீமன் லார்ட் ரீமுரோவை கொண்டுடுவா. அதனால அதை நினைச்சு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப ரிமைனிங் இங்க இருக்கிற பிரச்சனையே இந்த நோடல் டொமைனுக்கும் என்னோட கண்ட்ரிக்கும் நடக்க போற சண்டை தான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நோடல் கண்ட்ரி எடுத்து கவுண்டர் கொடுக்கிறதுக்காக ஈஸ்டர்ன் மெர்ச்சர்ட் எனக்கு உதவி பண்ணிருக்கான். அதுவும் என்னோட டீம்ல ஸ்பெஷலி டீமன்ஸ் எதிர்க்கிற டீமன் ஆர்டர்ஸ்ல இருக்காங்க. அதனால எதை நினைச்சு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் முன்னோக்கி போகிறது என்னோட குறிக்கோளா இருக்கணும். அதனால எல்லாரும் தயாரா இருங்க. நம்மளோட படையில இருக்கல நம்மளோட எதிரிகளை நோக்கி அனுப்ப சொல்லுங்க. நம்மளோட டார்கெட் நோடல் டொமைனை சேர்ந்த யோம் தான். காஸ்டன் சொல்லுங்க கிங். இப்ப போற ஊர்ல ஒரு 5000 வீரர்களை தலைமை ஏற்று நீ தான் இப்ப போற. ஓகே சார், அது எம் சாதிவும். அப்பனா கண்டிப்பா என்னோட ரைட் ஹேண்ட் மேன் அனுப்புறேன். இவன் பேரு கிரிகோரி. ஏன்னா தி கிங்டம் ஆஃப் ஃபேல்மத்ல நிறைய முக்கியமான ஆளுங்களெல்லாம் நீங்க இழந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம பேட்டில் டீமன் லார்ட் ரீமுரோவுக்கு எதிர்த்து நீங்களால நிக்க முடியாது. ஏன்னா திடீர்னு பிரச்சனைனா அவங்கள பயன்படுத்துங்க. அது வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். உண்மையிலே நீங்க சூப்பரான ஆளு தான். கண்டிப்பா அதே மாதிரி பண்றோம். நீங்க உதவி பண்றதுக்கு ரொம்ப நன்றி. அந்த டைம் இந்த கிரிகோரியும் சாரி என்னடா அவனுக்காக என்ன வேலை பார்க்க சொல்றேன், அவளுக்கு என்ன பேபி சிட்டிங்க பண்ண சொல்றேன். சரி டென்ஷன் ஆகாத, வேலை முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பிடலாம். நமக்கு தேவை என்னன்னா அந்த ரேகியம் கொன்னது எந்த டீமன் தெரிஞ்சுக்கணும். என்னடா ஆமா, நமக்கு கிடைச்ச ரூம்ல வச்சு பார்க்கும்போது இதுல கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருக்கா இந்த யோமோட கண்ட்ரியும் வருத்தப்படுது. அதனால நல்ல சமயம் கிடைக்கும் போது அவனையும் போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த இடத்துல நல்ல பேரோட கிளம்புவோம். சூப்பரா. அதுக்கப்புறம் இந்த காஸ்டன் கிரிகோரியோட படை வீரர்களை கூட்டு போய் இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல கிளாண்டாவும் டெமரண்டா இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் இந்த ஹெட்வர்டுக்காக டீமன் அட்ரஸ் வேற டாக்ஸுக்காக விட்டு போயிருக்கான் இவனோட பாதுகாப்புக்காக. சரி, என்ன ஆனாலும் எனக்கு என்ன கவலை, நமக்கு டைம் கிடைக்கும் போது வேலையை முடிச்சு இந்த இடத்துல கிளம்பணும். அந்த டைம் தலைவன் டேப்லோவும் வானத்துல பறந்து என்ன நடக்கிறீங்க ரீமுரோவை எடுத்து சூழ்ச்சி பண்ணி இருக்கீங்களா எல்லாரும். ஆனா இந்த இடத்துல நான் பண்ண போற வேலையினால என்ன அவர் கூப்பிட்டு என்ன பாராடுவாரு, நீ நல்ல வேலை பண்ண இப்ப வீட்டுக்கு போன்னு சொல்லுவாரு. அதனால அதை பார்த்து ரசிப்பேன். அதனால அவர் சொன்ன மாதிரி யாரையும் இந்த இடத்துல போடலாம ஒரு சிரிச்ச முகத்தோட கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிடணும். அப்ப இவனும் இந்த இடத்துல பாக்க நியூ கிங் எட்வர்டா அப்புறம் கூட இருக்கவனுங்க இவங்கள எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த 10 கிரேட் ஷேன்ஸ் சேர்ந்தவனுங்க. சரியா குரு,
இப்ப நீ இருக்கிற இடத்த நோக்கி அந்த 10 செகண்ட்ஸ்ல இருக்க முக்கியமான ஒருத்தன் வந்திருக்கான். அதனால யாருக்கும் எந்த விதமான சேதமும் ஏற்படாத மாதிரி பக்காவா முடிச்சுங்க. கூடவே ரங்காவோட டீமுக்கு ஹெல்ப் பண்ணு. நல்லா புரிஞ்சுது எவ்வளோ யாரையும் கட்டாயமா கொல்லக்கூடாது தானே கரெக்டா சொன்னேன். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான சஸ்பெக்ட் வேற இந்த விஷயத்துல இன்வால்வ் இருக்கும். எனக்கு கிடைச்ச ரூமர் படி அந்த லுபியஸோட ஆளா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவனை மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க பிடிச்சி வைங்க. நல்லாவே புரிஞ்சுது. எங்ககிட்ட இதை விட்டுடு. உன்னோட வேலையை நீ ஆரம்பி. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எல்லாம் பக்கவட்டா இருக்கு. ஏன்னா 5000 படை வீரர்களை கொண்டு இங்க காவிரம் வந்து பாத்துக்கிறாங்க. அதனால நீ எங்களுக்கு சிக்னல் கொடுத்தா மட்டும் போதும். நாங்க அதுக்குள்ள அங்க எங்களுக்கான வேலையை பாத்துவோம். ஓகே அப்ப ஏன் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை வாங்க போய் இறங்க. எல்லாரும் பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக்காது. ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட பேரு டேவ்லோ கிங் எட்வர்ட். நான் இந்த இடத்துல வந்து நினைச்சு உங்களோட அமைதி கெடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் பயந்துட்டு எல்லாரும் உஷாரா இருங்க. கிங் எட்வர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அப்ப பக்கத்துல இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் அதாவது மத்த கண்ட்ரியை சேர்ந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இதை பார்த்துட்டு வாங்க நம்ம நியூஸ் கிடைக்குது எனிமே அட்டாக் பண்ணலாம். இதை பார்த்து டேவ்லோவும் அடடா மத்த கண்ட்ரியை சேர்ந்த ரிப்போர்ட்டர்ஸ் அப்ப அவனும் ஒரு பேரியரை போட்டு தயவு செஞ்சு இங்க உள்ள நடக்கிற பிரச்சனைக்குள்ள ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் இன்வால்வ் ஆகாதீங்க. அமைதியா வெளியே நின்று இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பாருங்க. அந்த டைம் சாரிவும் என்ன மன்னிச்சிருக்கிறீ நான் சொன்ன விஷயத்த தனியா இந்த இடத்துல நானே தான் பார்க்க போறேன். அதனால பின்னாடி வந்து ஃபீல் பண்ணாது. அந்த டைம் இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன பயத்தோட எட்விடும் ஓ நீ தான் அந்த டீமன் ட்ரீமரோட மெசஞ்சரா என்ன விஷயமா இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கீங்க? நல்லாவே நடிக்கிறீப்பா. நான் ஒண்ணு இங்க சண்டை போடுறதுக்கு வரல. உங்களுக்கு வார்னிங் கொடுக்கலாம் தான் வந்தேன். தயவு செஞ்சு இந்த போற நிறுத்திட்டு யோம கிட்ட பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. உங்களோட ஆளுங்களை கூட்டினேன். இல்லைன்னா என்னோட டெரரான பேச நீங்க பார்க்க வேண்டிய நிலைமை வரும். என்னடா காமெடி பண்றேன் இந்த இடத்துல ஒரு டீமன் வந்து என்கிட்ட பிசினஸ் பேசுது. உனக்கு தெரியலையா இது என்னோட கிங்டம். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏற்கனவே தெரியும் எதை பத்தி அவமானம். நீங்க தான் ஏற்கனவே என்னோட அண்ணன் எட்மினிஸ் கிட்ட இருந்து நிறைய விலை உயர்ந்த நாணயங்களை வாங்கி போனீங்களே அதுவும் டபுளா கொடுத்து கூட திரும்பி எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணீங்க. நீ இப்ப வந்து பிரச்சனை பண்றதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த டீமன் லார்டுன்னு பேர் கூடாது. அதாவது ரீமரை தானே அவன் சொல்லுங்க. அது பதில அவனை மத்தவங்களோட பணத்தை கொள்ளையடிக்கிற கேவலமானவன்னு சொல்லுங்க. நீ பண்ற வேலையை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் சொல்லலாம். இது கேட்டு டேப்ல ரொம்ப கடுப்பா வரும். அப்ப அவனும் அவனோட துணிவுல என்னவோ கைவிட்டு பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும். ரேஷியம் கொண்டது அவங்களோட டீமன்ல யாரோ ஒருத்தவங்க அதுக்கான எப்படின்னு காட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயத்தை காமிக்கிறான். நீங்க எல்லாருமே ஈவில் என்பது இப்ப நிரூபிக்கப்படுது அப்படின்னு சொல்ல அதுல பார்த்த ரேகியமோ எவனோ ஒருத்தங்கிட்ட கதை எழுதுறான். என்ன விட்டுருங்க எனக்கு எதுவும் தெரியாது பா அப்படியோ என்ன பெரிய ஆதாரம் உனக்கு எப்படி இது கிடைச்சதா கொடுத்தாங்க அப்படியா? ஏய் ரேகியமே நீங்க கொலை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா எங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் நீ சைலண்டா கொண்டுடுவீங்க. அதனால கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காட்டணும். உங்க டீமன் சொன்ன எண்ணத்துல இருக்க எவனோ ஒருத்தனடா இதை கேட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. டேவ்லோவும் அடடா இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம் ஹியூமன்ஸ் கிட்ட. ஏன்னா எப்படி இருந்தாலும் சூழ்ச்சி பண்ணியாச்சு பழைய மத்தவங்க மேல போடுறீங்க. என்னது உனக்கு எவ்வளவு தைரியம் உன்னை வாய மூடுன்னு. சரி ஓகே இந்த இடத்துல நீங்களா நானும் பாத்துலாமா? இதை கேட்டு அவனு இருக்காங்க. சரி எனக்கு பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா இங்க இருக்க ஒவ்வொருத்தையும் நான் டெஸ்ட் பண்ண விரும்புறேன். நீங்க தான் பெரிய பெரிய ஆளுங்களை வச்சிருக்கீங்களா அப்பனா நீங்க வச்சிருக்க ஒவ்வொரு ஆளுங்களுமே பவர்ஃபுல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாமா? என்னடா பேசினிருக்கேன் ஒண்ணு இல்ல. இங்க இருக்கிற எதுனா ஒரே பர்சன் கூட என்ன பார்த்து பயப்படாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் இந்த இடத்துல என்னோட தோல்வியை ஒத்துவேன் சரணாடியா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்னிங் கொடுத்துறேன். இதுல நான் மட்டும் ஜெயிச்சுட்டேன்னா நீங்க இதை விட்டுட்டு என்கிட்ட சரணடையணும். அதுவும் என்னோட டீமன்ல ட்ரீம் ரவியை நீங்க அசிங்கமா சொல்லிட்டல அவனோட முகத்தை பார்த்து அதுக்காக நான் உனக்கு கதற வைப்பேன். இதை பார்த்து அவனை கொலை பண்ணுங்க டீமன் ஹண்டர்ஸ். அப்ப அவனுங்க பறந்து வந்து நம்மளால சிறப்பிடிக்க அவன் ஏதோ ஒரு தண்டர் மாதிரி யூஸ் பண்ண அது எதுவுமே ஒர்க் ஆகல. ஜாரியும் கிளண்டாக புரிஞ்சிருது இதுல ஒர்க் ஆகாது. ரொம்ப பவர் கம்மியா இருக்கு. டேப்லோவோ ரொம்ப வீக்கா இருக்கு. கண்ணுங்களா நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. உங்களால இவ்வளவுதான் முடியுமா? அடிச்சா டீமன் இன்னமும் ஸ்டாண்டர்டா பேசுனதுக்கு சரி கண்ணுங்களா இப்ப என்னோட வாய்ப்பு நான் உங்க எல்லாரும் டெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆறாவை இவங்களுக்கு தெரியற மாதிரி பண்றான். அது இருக்கிற லெவல பார்க்கும் போதே மனுஷன் பக்கத்துல இருந்து அதை உணரும் போது அது தாங்கவே முடியல அந்த அழுத்தம். அதனால எல்லாரும் வாங்கி போட இங்கேயே வாங்கி போட்டுறான். உன்னோட பக்கம் இந்த டீமன் ஹண்டர்ஸ் மொத்தம் எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு இதை பார்த்துட்டு. ஆனா வெளியில இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் என்ன நடக்குது அவங்க அவனை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ ஒரே ஒரு டீமன் ஹண்டர் மட்டும் என்ன இது இவனோட இமிட்டேட்டிங் ஆராவை மட்டும் ரிலீஸ் பண்றான். ஓ என்னோட ஆராவை ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் மட்டும் தான் இப்போ நிக்கிறீங்க. ஆனா அவங்க 3 பேரையும் நான் ரொம்ப பாராட்டணும். எனக்கு 3 பேரா? அப்போ இந்த பேடில் சாக்கர்ஸ் 2 பேரும் நான் ஒருத்த மட்டும் தான். உண்மையிலே சொல்றேன் நீ ஒருத்தியான ஆள் தான். அதனால நான் கொடுக்க போற ஒரு அட்வைஸ் மட்டும் நீ கேளு. என்னோட ஆராவை வேணா நீ பாத்துட்டு நின்று இருக்கலாம். ஆனா என்னோட டீமன் லார்டோட ஆராவை மட்டும் நீ பாத்துட்டு பக்கத்துல கொஞ்சம் நிமிஷம் கூட நிக்க முடியாது. அதெல்லாம் ஒர்க் ஆகாது டீமன். சரி காமெடி பண்ணாத. இல்ல நீங்க என்னதான் உங்களோட ஆராவை ரிலீஸ் பண்ணாலும் என்னால நிக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல இருக்க டீமன்ஸ்லயே ஹையஸ்ட் எவல்யூஷன் ஆன ஒரே ஒரு ஆர்ச் டீமன் நீ மட்டும் தான். அதனால ஒண்ணு என்ன பாத்துட்டு போது மிச்சம் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. அட்டடா என்னோட லிமிட்டும் என் கெப்பாசிட்டியும் உனக்கு ஒண்ணுமோ தெரியல. ஆனா நீ நினைக்கிறது தப்பு. ஏன்னா நான் இன்னமும் எவ்வளவு வாங்கினதாக்கு அது திடீர்னு வந்த கண்டிஷன்ஸ் நிறைய நாள். ஆனா அது உனக்கு தெரியாதா? இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே தெரியுமே. இந்த டீமன் லார்ட் ரோஜன் ஒருத்தர் சொல்லுவாங்களே இது கேட்டு அவனும் ஷாக்காவே ஆமா டீமன் லார்ட் அவருக்கான அவர்கிட்ட இருக்கிற எல்லா தகுதியும் சம்பாதிச்சாரு. அது எப்படின்னா அவரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பவரை பயன்படுத்தி அதனோட விளைவா அவர் கிட்டத்தட்ட 2000 வருஷம் வாழ்ந்துருக்காரு. என்னமோ இதுலயே உனக்கு புரியலையா? ஒன்னும் ஒரு விஷயமா சொல்றேன். இது இன்னமும் உறுதிப்படுத்துற வகையில பிளான்ஸ் சொல்ற ஒருத்தங்களும் இதுக்கு ஒரு உதாரணமா இருக்காங்க. ஏன்னா டீமன் லார்ட்ஸோட பிரசன்ஸ் எப்பவுமே அமைதியான முறையில திடீர்னு அதிகரிக்கும். என்னடா பேசுற? அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியுது. இதனால அவனை நம்ப முடியாம என்னால நம்ப முடியலன்னு கத்துறது. எப்படி ஒரு லோவர் ரேங்க்ல இருக்க டீமனால ஒரு ஹை ரேங்க்கு திடீர்னு டீமனால மாற முடியும்? ஆனா சிம்பிளா இந்த ரோஜ் அண்ட் பிளாங்க்ஸ் நடந்தபடி இவனுக்கும் இப்ப நடக்குதோ அப்படின்னா இது அப்படின்னு அவனும் பயப்படுறான். கண்டிப்பா எங்களுக்கு கேட்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. நான் தோல்வி ஒத்துக்கிறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்ன உயிரோட விட்டுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி சொன்ன விஷயத்த நீ புரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பா நான் உன்னை கொல்ல போது கிடையாது. அதுக்காக ஒழுங்கா ஓரமா போய் நில்லு. ஓகே அதுக்கப்புறம் அவனு போக
சாரிவும் உன்னை பார்க்கவே பரிதாபமா இருக்கு டீமன். சாரிவும் அப்ப செலநாட்டி கிளாஸ் சேர்ந்த ஆர்ச் டீமன் நீ தானே. உன்னால இந்த இடத்துல வந்து ஓட முடியாது. அதனால உன் கதையை நான் இதோட இந்த இடத்துல முடிக்கிறேன். என்னோட நேம் சாரி, நான் ஒன் ஆஃப் தி லூபியஸ் மாஸ்டர் கீழே வேலை பார்க்க, அதுவும் இந்த 10 கிரேட் சயின்ஸ்லயும் கூடவே பேட்டர் சாகர்ஸ்ல ஒருத்தனா இருக்கு. சரி நீ யாரு? என்னோட பேரு டயப்ளோ. என்னோட கிங்கான கிரேட் ரீமரோக்கு லாயலான ஒரு பட்லர். அப்படியா? சரி, என்னோட டார்கெட் ரொம்ப நேரம் பேசுறது எனக்கு பிடிக்காது. அதனால லைட் பவர் யூஸ் பண்ணி ஒன்னு நான் இந்த இடத்துல முடிச்சிருவேன். இந்த இடத்துல இருக்க மக்களுக்கும் லூபியஸ் அவருக்கும் ப்ரொடக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ண அதெல்லாம் தடுக்கிறான். நீ எத்தனை விதமான டிமாண்ட் லார்டுக்கு வேணாம் சமமா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் என்னால ஒத்துக்க கூட முடியாது. உண்மையில யார் நீ? உன்னோட ஐடென்டிட்டி இது கிடையாது. உன்னோட ஒரிஜினலான ஸ்கில் இது கிடையாது. அதை ஏன் மாறிக்கிற? என்ன என்னோட ஐடென்டிட்டி நீ பேசினிருக்க? ஓ, அப்பனா நான் ஒரு ஆர்ச் டீமன்றது நீ ஒத்துக்கல. அதனால நான் இப்போ ஒரு டீமன் லார்டு லெவலுக்கு எவ்வளவு ஆயிருக்கு. இது கிட்ட அந்த டீமன் ஆண்டதோ இது டீமன் லார்டா அப்படின்னு சாக்கா ஒன்னு பக்கம் சாலையில சாக்கா வரும். என்னது டீமன் லார்டா? கண்டிப்பா ஒரு லெஜெண்டரியான பொசிஷன்ல இருக்கிற டீமன் லார்ட்ஸ்ல என்னால தனியா சமாளிக்க முடியாது. அதனால என்ன நினைச்சு டீமன் லார்ட் ரீமரோ இவன் கூட வச்சிருக்கான். அந்த பக்கத்துல இருந்து கிளாண்டாவும் என்னடா பேசுன சாரி இவன் இப்பயும் முடிச்சுக்கலாம் வாடா அப்படின்னு அவன் போல கிளாண்டா வேணாம் ஆக்சுவலி அவன் அப்படின்னு சொல்ல இவங்கள கத்தியில குத்துறாங்க. அதுவும் அவனோட நெஞ்சில போய் பாய இது அப்புறம் அவனால பேச முடியாது. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, என்ன பண்ணாலும் எனக்கு குணமாயிடும். உங்களோட பிசிக்கல் அட்டாக் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகுது. இது பார்த்துட்டு 2 பேருமே ஷாக்காக எனக்கு வேற வாய்ப்பு இல்ல, கடைசியா இது தப்பா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன ஒரு அட்டாக் பண்ண அதுவும் ஒர்க் ஆகல. அதனால அவரும் வேண்டாம் இதனால என்ன தப்பா நினைச்சுக்காது, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதை அடிக்கணும். அதுவும் உன்னோட ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணு. கிளாண்டா எங்க இருக்கு? அப்பாவை பார்த்தா தலை தெரிய ஓடி இருக்கா. டயப்ளோ தம்பி நீ சொன்ன அந்த பொண்ணு வந்து இப்ப ஓடி இருக்க பார்ப்பாங்க. என்னது கிளாண்டா அப்படின்னு அவன் கத்து இருக்கு. இவன் எப்படி தலை இப்படி நம்ம விட்டு தனியா போயிட்டான். தேவையில்லாம கிரிக்கொடி வரை அங்க அனுப்பிச்சு விட்டுட்டேன். அவன் என்ன பண்ணிக்கணும்? இப்ப நாடு லோகமே நோக்கி நம்ம எட்வர்ட் ஆன் கூட படியா போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அட்டாக் சொன்னதுக்கு இவங்க அலர்ட்டாவே பார்த்து நம்ம ரங்காதான் போயிருக்கான். இவனும் பார்த்து பயப்பட என்னது தெரியல, அது பார்க்க ஒரு உல்ஃப் மாதிரி இருக்கு. சார் கிரிக்கொடி என்ன பண்ணலாம்? இந்த டீமனை நானே கொலை போறேன். அந்த டைம் ரங்காவும் தாமதிக்காம இவங்க போய் அட்டாக் பண்ண அதை பார்த்து அந்த காஸ்ட் என்னது ரூஃபால எப்படி பழக்க முடியும்? சார் கிரிக்கொடி என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியும் நீ அமைதியாது. என்ன ஒழுங்கா இங்க இருக்கிற ஜெனரல் காஸ்ட் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. அது மட்டும் இல்லாம அங்க பாருங்க நம்மள நோக்கி பெரிய படையா வருதுனால இந்த இடத்துல நம்ம போர் கொடுத்தாங்க. நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்க ஃபைட் பண்ண தேர இருக்கு. அங்க ரங்காவும் போயிட்டு அச்சு தம்சம் பண்ற அளவுக்கு பார்க்க வர்றான். கிரிக்கொடியும் அடச்சா இந்த நாய் என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்கு. இப்ப 2 பேரும் நேரம் மோத வரானுங்க. ரங்காவும் கிரிக்கொடியும் உன்னோட பக்கம் காப்டாப் வந்து நிற்கும்போது அடச்சா இந்த ரங்கா பயப்பட மட்டும் எப்ப பார்த்தாலும் ஸ்பீடா போய் முந்திக்கிற எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இவங்க ஃபைட் பண்ண தேர போறாங்க. காப்டாவும் தேர அட்டாக் பண்ண போனா பார்த்தா தலைவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிரிக்கொடியை வச்சு ரங்காவும் உருட்டி இல்லன்னு இருக்கான். அதை பார்த்து காப்டாவும் ஜாய் ரங்கா நிறுத்துறா, இது மாதிரி பண்ணாதா, இந்த இடத்துல ஒருத்தன் உடச்சா உடனே ரீமரை சொல்லி தர்றான். ஆமா நீ இந்த மாதிரி பண்றதுனா வச்சு போறோம். என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, கொஞ்ச நேரம் விளையாடலாம் நினைச்சா இப்படி பண்ணீங்க. இல்ல அது மட்டும் பண்ணிடாதா அப்படி இல்லடா ரீமரை ஒண்ணு மோசமா திட்டுவாரு என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாந்தமாவே. அதுக்கப்புறம் சரி உங்களோட படைகளை இங்க இருந்து திரும்பி போக சொல்லுங்க. அப்படியே பண்றோம், நீங்க ஒரு ராஜா மட்டும் சொல்லுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலைவரிக்கு வர்றாங்க. பயந்து ஜெயிக்கவே முடியாது தெரிஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னு இவ பெருமிச்சுட கிரிகொடியை தான் பாக்குறாங்க. இவங்க தான் பிடிக்க சொன்ன மாதிரி இவங்க சரி கிரிகொடி வாடா இந்த இடத்துல அவன் தனியாக சமாளிச்சு கடைசியா ஒரு அட்டக்காம பயன்படுத்தலாம் போக. ஓ இந்த அட்டக்கா, ஆனா ஆல்ரெடி இதை பத்தி எனக்கு தெரியுமே. அப்படின்னு அட்டாக் பண்ணாலும் அது எதுவுமே ஒர்க் ஆகல. டேப்ளோ என்ன ஒரு மிரக்கல், ஏன் எனக்கு எதுவுமே ஆகல என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் அட்டாக் பண்ண. கண்டிப்பா இவனை மட்டும் என்னால கொல்ல முடியல, கொல்லவும் முடியாது. அதனால எதுக்காக இவன் என்ன கொல்லாம இன்னமும் வெயிட் பண்ணிக்கிறான்? இவன் எந்த நேரமும் என்ன கொள்ளலாம ஈஸியா. அப்பனா என்னோட இன்டென்ஷன் வந்து கண்டிப்பா கொல்றது கிடையாது. இவன் டீமன் லார்ட் வேலண்டினா விட பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க அதிகமா. அப்ப என்ன ரீசனுக்காக கண்டிப்பா இவன் ரேஹியம கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பனா உண்மையிலே தெரிய வந்த விஷயம் என்னன்னா ரேஹியம கொன்னது எனக்கு முன்னாடி நின்னுங்கிற இந்த டீமன் கிடையாது. அப்பனா இதுதான் என்னட்டா என்கிட்ட சொல்ல வந்தால அந்த இடத்துல ரேஹியம கொன்னது இவங்களோட நோக்கமே கிடையாது. அப்ப வேற யாராவது இதை பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் அவங்களா இருக்குமோ? ரேஹியம கொன்ன உண்மையான கில்லர் அப்படின்னு இவனும் யோசிக்க அந்த டைம் சாரி நல்லாவே இந்த இடத்துல ஃபைட் பண்ணிருக்கேன், கவலைப்படாத, உனக்கு உதவி பண்ணது நாங்க இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு இந்த 7 டெல்லி கிளர்க்கும் வந்திருக்காங்க. கவலைப்படாத இந்த டீமனை கொண்டுடலாம் அப்படின்னு அவங்களோட பவர் யூஸ் பண்ண டேப்ளோவோ இங்க இருக்கிற மக்களை பாக்குறான். அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா இவனுங்க இந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் கூட விட்டு வைக்க போறது கிடையாது. அதனால இவங்களையும் கொல்ல போறாங்க. அப்ப இவன் சொன்னதை கேட்டுட்டு சாரையும் பார்க்க அந்த 7 டெல்லி கிளர்க்கும் இப்ப இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அவனுங்க இந்த இடத்துல பண்ற விஷயத்த அவனுக்கு வெளியே போய் எந்த நேஷன் வீடியோ பரப்பாம இருக்கிறதுக்காக இவங்களை இந்த இடத்துல கொள்றதுக்காக ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போறாங்க. இதை பார்த்து சாலையும் எல்லாரும் இந்த இடத்துல ஓடுங்க கத்த பெரிய வெடி விபத்து நடக்குது. இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல இப்ப நம்ம ஏனட்டமா அட்டாக் பண்ணிருக்கேன். ஏனட்டா நல்லா தானே இருக்கு. அவளை ஹீல் பண்ணலாம் பார்த்து ரத்தம் வருது வாயிலிருந்து. ஹீரோவும் அவனுடைய ரெக்கவர் போர்ஷனை பயன்படுத்த அதுவும் ஒர்க் ஆகல. ஏன்னா இவரோட உடம்பு ஃபுல்லா இப்ப பாய்சனால அட்டாக் நடந்ததுனால எதுவுமே ரீஜெனரேட் ஆகல. அந்த டைம் அந்த இடத்துக்கு வந்து ஆர்னடும் சரி என்ன டாக்கினாச்சு உங்களுக்கு கண்டிப்பா அவங்க குணப்படுத்தணும். ஒன்லி ஹோலி மேஜிக்கால மட்டும் தான் முடியும். இதை கேட்டு ரீமருவோம் என்னது பண்ணி ஏன் ஒண்ணு நின்று இருக்க போய் கூட்டு வரா அதுக்கான வேலையை பாடுறான். லேடிஸ் வந்து ஹீலிங் மேஜிக் பயன்படுத்து ஓகே அப்படின்னு இந்த பொண்ணு போகலாம் பார்க்க இவ்வளவு யாரும் கட்டு போறாங்க. முக்கியமா இவங்க ஆளுங்க மொத்த உரிமையை யாரும் ஒருத்தங்க கட்டுப்பட டீமன் லார்ட் ரீமரோ நீ எந்த அளவுக்கு நல்லவனா இருப்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு இந்த 7 டெல்லி கிளர்க்கு பத்தி தெரியல. நாங்க இந்த வந்ததுக்கான காரணமே நாங்க கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்கல. அதனால இப்ப இந்த இடத்துலயே முடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம். இதை கேட்டு ஹீரோ அவங்களை முடிச்சு பார்க்க அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ம சொல்லுங்க மறக்காம வீடியோல பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா வரைக்கும் நம்ம சேனல் செய்யுங்க. அது கூட பிடிக்கணும் அப்பதான் நான் போடுறோம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த எபிசோட் நம்மளே வேலை தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த 7 டெல்லி கிளர்க்கு தான். ரேஹியம கொண்டது ஒரு வேலை அவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது கன்ஃபார்ம் பண்ணல. சாரி மட்டும்
ஏதோ கண்டுபிடிச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. டேப்லோட பவரும் நம்ம ஹீரோவோ அவளை ஹீல் பண்ணலாம் பார்த்தா அது ஒர்க் ஆகல. அதுக்குள்ள அந்த இடத்துல இந்த 7 டெல்லி பிளேயருக்கும் வந்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றது பொறுத்து பார்ப்போம். முக்கியமான விஷயம் நிறைய பேர் மாங்கோ படிச்சு வந்து இந்த காரியம் வந்து ஸ்பாயிலர் பண்ற மாதிரி பண்றீங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒழுங்கா வந்தீங்களா, காரியம் பாத்தீங்களா, என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஹாப்பினஸோட அடுத்த வீடியோ பாருங்க. தேவையில்லாம ஸ்பாயிலர் பண்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்க கதைக்குள்ள அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கும்போது அதை நீங்க கெடுக்கிற மாதிரி பண்ணீங்க. தயவு செஞ்சு இந்த வேலையை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம், நான் இந்த கதையை எபிசோட ஒரிஜினலா டவுன்லோட் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா மாங்காவை படிச்சுட்டு நீங்க கதையை வந்து தப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்ல கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஆட்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஏன்னா நான் எல்லாருக்காக தான் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு மட்டும் புரிஞ்ச பார்த்தாது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா மத்தவங்க யாருக்கும் புரியாது. அதனால எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். அதனால யாரும் கமெண்ட்ல வந்து கேட்காதீங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுவோம்.